வெல்கம் டு அம்மாச்சின் கைப்பக்குவம். இன்றைக்கி நான் பன்னீர் 65 பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இப்போ பன்னீர் 65 எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் 65 பண்ணுறதுக்காக வேண்டி பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ வந்து க்யூபாக கட் பண்ணிக்கலாம். பன்னீரை இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 65 பண்ணுறதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். வத்தல் பொடி 1 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு காரம் எடுத்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் போடுறேன் கலருக்காக வேண்டி. கரி மசால் பொடி இந்த டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். 2 ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூன் சோளம் மாவு கார்ன்ஃப்ளவர் போடுறேன். 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு போடுறேன். இது நல்லா கிறிஸ்பியாக வரும், அதனால் போடுறேன். தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு தயிர் விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மசாலாவை பிசையும் போதே நீங்கள் அதில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க. ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ மசாலா நல்லா ஒட்டும் பன்னீரில். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ மசாலாவோட கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ பன்னீர் நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இனிமேல் இது எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. பன்னீரை போட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் கூட கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் வெடிக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பன்னீர் நல்லா பொரிஞ்சிருச்சு, கலர் மாறிடுச்சு. இனிமேல் எடுத்துக்கலாம்.
மிச்சம் இருக்கிற பன்னீரையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் போடும்போது இப்படி ஒன்று ஒன்றாவே போடுங்க, இல்லைன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும். மசாலா ரொம்ப தண்ணி ஆயிராமல் ஓரளவுக்கு கெட்டியாகவே இது பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா ஒட்டும், இல்லைன்னா எண்ணெயோடு கரைஞ்சிரும் மசாலா. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு 65 பன்னீர் 65. கலர்ஃபுல்லாக நல்ல டேஸ்டியான 65 ரெடி. ஹெல்த்தியான பன்னீர் 65 ரெடி. இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். பசங்க ஈவினிங் வந்து பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸாக கூட இதை பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது, ப்ரோட்டீன் ரொம்ப நிறைய இருக்குது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மாச்சின் கைப்பக்குவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.